எப்படி தோட்டத்தை அழகுபடுத்துகிறதோ அதுபோல இனிய அழகான சிரித்த முகத்தோடு இந்த அரங்கத்தினை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றதான அவையோருக்கும் ஆங்கில முதன்மையான மொழி அதற்கு முன்னுரிமை கொடுக்கின்ற விதமாக ஆங்கில பேச்சாளர்களை முதலில் பேச அழைத்த நடுவர்களுக்கும் வெற்றி நமதே என்கின்ற வெற்றியின் நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கின்றதான அணி பேச்சாளர்களுக்கும் தலைவர் அவர்களே, நீங்க சொன்னது சரி. நான் குழுக்கள் போட்டு தான் எடுக்கிறேன். குழுக்கள் உள்ளது ஆங்கிலம், அதனால ஆங்கிலத்தை முதல்ல பேசாளுங்க. அதனால நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். தீர்ப்பாக இந்த பக்கமா இருக்கிறது. சரி, எதற்கு வந்திருக்கின்றோம் என்று தெரியாதபடி ஏமாற காத்து கொண்டிருக்கின்றதான எதிரணி பேச்சாளர்கள் அத்தனை பேருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலத்துக்கு தேவையான ஒரு நல்ல தலைப்பு தான் நவீன காலத்துல நமக்கு பெரிதும் கை கொடுப்பது தமிழா ஆங்கிலமா. இதை சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க ஆங்கிலம் தாங்க. இப்போ கடந்த அந்த எதிர் பேச்சாளர் பேசினாங்க, நல்ல குரல் வளத்தோட பேசினாங்க. நானும் நிறைய விஷயம் பேசுறாங்க போல இருக்கு அப்படின்னு நானும் புரிந்து கேட்டா போற வாக்கில ஒரு பொய்யை சொல்லிட்டு அடிச்சு பழகிட்டு போறாங்க. அவங்க பேசுறாங்க பாருங்க, கல் தோன்றி மண் தோன்றி கல் போனா தோன்றி இன்னும் அந்த காலத்துல நாங்க இருக்கோங்க. எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? முன்னாடி இருந்தது தமிழ் மொழியா, இப்ப முன்னாடி இருக்கிறீங்களா? இதுதான் நாங்க எடுக்கிற கேள்வி. இன்னைக்கு அந்த இடத்துல ஆங்கிலம் இருக்கு, இன்னைக்கு தமிழ் தள்ளிவிட்டு ஆங்கிலம் அரங்கில் இருக்கு. அதை நீங்க மறந்து போய் தமிழ் 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 என்ன தமிழுங்க? ஆங்கிலம் தான் இன்றைய காலத்துக்கு நமக்கு கை கொடுக்கிற ஒரு மொழியாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, நீங்க அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, ஒரு வாதம் வைப்பாங்க, மாநிலம் தமிழ்நாடு, நாங்க தமிழ்நாடுன்னு பேர் சொல்லும் பார்த்தீங்களா? பேர்ல மாநிலத்திலே தமிழ் இருக்கு. எங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் வருது, மாநிலத்தின் பெயர் தமிழாக இருக்கலாம், ஆனால் மாநிலத்தில் பெயருக்காவது தமிழ் இருக்கா? நடுவர்களை கொஞ்சம் கேள்வி சொல்லுங்களா? உங்க தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கா? தமிழ்நாட்டினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழி ஆங்கிலமாக இருக்கு. ஏன் அவங்க தமிழ் இங்க வைக்கல? அதற்குரிய முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நடந்துட்டு தான் இருப்பீங்க. ஆனால் ஆங்கிலம் தான் அன்று தொட்டு இன்று வரைக்கும் அது கோரிச்சு கொண்டிருக்கிறது. ஆங்கிலம் அந்த உயர் நீதிமன்றத்தில் இன்னும் பாருங்க, நீங்க 4 கோடி போங்க, ஹோட்டலுக்கு போறீங்க, பேர் என்ன எழுதிருக்கோம்? என்ன ஹோட்டல் கீழே என்ன எழுதிருக்கோம்? அதே தமிழ் சிறுகள் இருப்பாங்க ஹோட்டல். நமக்கு தெரியாது பாருங்க, ஹோட்டல் ஹோட்டல் ஒரு உணவகம் அப்படின்னு இருக்காங்க, விடுதிகள் இருக்காங்க, ஒரு இடமும் இருக்காது. இப்ப நீங்க கிறிஸ்துமஸ் எல்லாம் துணி எடுத்துருக்கீங்க, எங்க போயிட்டீங்க? என்ன டெக்ஸ்டைல்ஸ் எடுத்தீங்க? நீங்க வாங்கின கட்டப்பையில் என்ன எழுதிருக்கு? என்ன எழுதிங்க? துணி கடை எழுதிருக்கா? கிடையாது. டெக்ஸ்டைல்ஸ் இன்னைக்கு ஃபுல்லாவே ஆங்கிலம் ஆகிட்டு இருக்கு. ஏதோ நீங்க தமிழ்ல இவங்க தமிழ் கை கொடுத்துருமா, எங்க கொடுக்கணும்னு தெரியல. இன்னும் சலூன் கடை, முடி திருத்தி கடை ஐயா பாத்தீங்கன்னாங்க, சலூன் ஷாப்பிங் இருப்பாங்க, கீழே சலூன் கடைன்னு தான் இருப்பாங்க. சலூன் ஒரு தமிழ் மொழியா ஆங்கில மொழியில? இன்னைக்கு ஒண்ணு இல்ல, ஒரு ஆட்டை இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு ராமபுரத்துல எங்க கடைக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றீங்க? ஆமா போன பாத்தீங்க, இந்த கோல்டன் பஸ் வந்துச்சு, நான் மினி பஸ் கிடையாது பாத்தீங்களா? நடுவர் அவர்களே, சாமானிய தொடங்கி அடித்தட்டு மக்கள் மத்தியிலும் கூட இன்னைக்கு ஆங்கிலம் தான் இன்னைக்கு ஒரு பயன்பாட்டில் இருக்கின்ற ஒரு மொழியா இருக்கு. தமிழ் இருக்குங்க, சும்மாவாக இருக்குங்க. தமிழ் இருக்குங்க. எங்க இருக்கீங்க நீங்க? இந்த கருத்துக்கள் எல்லாம் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு உங்களுக்கு பதில் சொல்வதை நீங்க முன்னாடி வந்து பாருங்க. பாருங்க நான் முன்னாடி நாட ஆரம்பிச்சிட்டோம், பின்னாடி பார்க்கிறது ஆங்கிலம் முன்னாடி முன்ன பார்த்துருக்கோம், பின்ன இருக்கட்டும். நடுவர் அவர்களே, சமகாலத்துல பெற்றோர்களுக்கு அவங்க பிள்ளைகள் அம்மா அப்பா சொல்றது பிடிக்குங்க, டேடி மம்மி சொல்றது பிடிக்கிறாங்க. டேடி மம்மி சொல்றது பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு ஆசை, தன்னுடைய மகனும் மகளும் ஒரு ஆங்கிலத்துல நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று நல்ல முறையில வரணும். ஏன்னா இந்த 2 வார்த்தையை வச்சு இன்னைக்கு ஆங்கில வழி பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் நிரம்பிட்டு இருக்கு. ஆங்கிலம் கை கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்காங்க. ஒரு தீர்க்கதரிசனம் வரம்பற்றவங்களா கூட இருந்திருக்கலாம். இது நடக்கும் தெரிகிறது அளவுக்கு
பாருங்க, இன்னைக்கு உலக பொதுமொழி என்ன சொல்லுது? ஆங்கிலம் தான் உலகத்தின் பொதுமொழி, ஆங்கிலம் தான் உலகத்தினுடைய தொடர் மொழியாக சொல்லப்படுது. இன்னைக்கு கல்வி, வணிகம், வர்த்தகம், கல்வி, இன்னுமாக ஊடகம், தொழில்நுட்பம், எல்லா துறைகளும் என்ன இருக்குங்க? ஆங்கிலம் தான் இருக்கு. உங்க தமிழ் எங்க இருக்குங்க? இந்த ஒரு ஓரத்தையா இருக்கா? ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமில்லாத மொழியை தூக்கிட்டு வந்துட்டு நாங்க தமிழர்கள் நாங்க இருந்த போது, ஆனால் உண்மையிலே ஆங்கிலம் தான் இன்னைக்கு ஒரு கோலச்சுக்கிற நிலைமையில இருக்கு. நான் வெளிநாட்டுக்கு போனேன். அங்க போகும்போது ஏர்போர்ட்ல கிராஸ் பண்ணுவோம். அப்போ அங்க அரபிக்காரங்க இருப்பாங்க, இமிகிரேஷனுக்கு வேண்டி இருப்பாங்க. அப்படின்னா அவங்க நாட்டுக்குள்ள உள்ளவங்க அவங்க நாட்டுக்குள்ள சீல் அடிக்கணும். இப்போ நான் தமிழர், எனக்கு தமிழ்நாட்டுல நல்ல பற்று இருக்கு, நல்ல தமிழர். இப்போ நான் கோயில் இப்படி பேசிக்கிட்டு நான் தமிழ் இல்லை, அதனால நான் போயிட்டு உடனே தூய தமிழ் அன்பான அரபிக்காரரே, இன்னைக்கு தினத்திலே நாங்கள் உங்களோட தேசத்திலே வந்திருக்கின்றோம். கடவுளுக்கு முத்திரை குத்திடுவா அப்படியெல்லாம் கேட்க முடியும்? அவனுக்கு அது புரியுமா? அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால முத்திரை மூக்கில் எடுத்து குத்திடுவான். அன்பானவர்களே பாருங்க, அங்க பேச முடியாது. இந்த குத்து ஏற்கனவே மூக்குல வாங்கின மாதிரி தெரியும். அப்படியெல்லாம் இல்ல, இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தை சொல்றேன் பாருங்க. பாருங்க, அவனிடத்துல ஆங்கில மொழியில தான் பேச முடியும். அவன் சொல்லுவான், உங்களுக்கு கேமரா நான் பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு பின்னுக்கு போக சொல்லுவாங்க. அப்போ உங்க தமிழ் எங்க இருக்கு? தமிழ் உங்க குடிச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டக்கான இருக்கு. இந்த கிணத்து அப்படியே சுத்திட்டு வரலாம். அதுதான் தமிழ் இருக்கு. தவிர ஆங்கிலம் உலகத்தினுடைய பொதுமொழியா இருக்கு. இன்னொன்னு இல்ல, ஆங்கிலம் தாய்மொழி கொண்ட, அதாவது தாய் தன்மை கொண்ட ஒரு மொழியா இருக்குதுதான் எங்களுடைய ஆங்கிலம். நடுவில் பிலிப்பைன்ஸ் பக்கம் போயிருக்கீங்களா? வாரம் கன்னியாகுமரி தாண்டி கிடையாதுப்பா. நீங்க கண்டிப்பா பிலிப்பைன்ஸ் கண்டிப்பா போகணும். ஏன் தெரியுமா? சொல்லுங்க. ஏன்